வணக்கம். வன்னியின் விடுதி 40 ரூபா டோர்னமெண்ட்டில் டே 2. இன்றைக்கி யார் யாருக்கு மேட்ச் அப்படின்னா, வன்னியின் விடுதி வர்சஸ் வடவாளம். டாஸ் வின் பண்ண வடவாளம் சேசிங் தேர்வு பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ச்சுக்கு 7 ஓவர் 6 ஓவர்னு சொல்லியிருந்தேன். 7 ஓவர் 2 ஓவர் பவர் பிளே. ஃபஸ்ட் ஓவர் போட மாஞ்சனோட பிரசாத், ஸ்ட்ரைக்கில் கௌதம். ஃபஸ்ட் பால் உடம்பு லைனில் குட் ஸ்டார்ட். டாட் பால் வந்து உள்ளே வந்த பந்தை தூக்கி வெளியில் அடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். அங்கே ஃபீல்டர் மணி 6. இந்த மேட்சுக்கான ஃபஸ்ட்டு 6 அடிச்சிருக்காரு கௌதம். தன்னோட ஸ்கோரை 6லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அடுத்த பந்து 6 அடித்த பேட்ஸ்மேனுக்கு ஸ்ட்ரைட்டில் பிள்ளையார் இருக்கார். 2க்கான முயற்சி, 2 ரன். 4th ஒன் ஆஃப் சைடில் நகர்ந்து போய் ஆட பார்த்தாரு. டாட் பால். அடுத்த பந்து லெக் சைடில் ஃபீல்டரை விரட்டி போயிட்டு இருக்காங்க. 4க்கான வாய்ப்பு. 1 பவுன்ஸ் 2 பவுன்ஸில் பவுண்ட்ரி. இந்த ஓவரில் ஒரு 6 ஒரு 4 பவர் பிளே எக்ஸ்பென்சிவாக எடுத்து போயிட்டுருக்காரு கௌதம். இந்த ஓவரோட லாஸ்ட் பந்து கௌதமுக்கு ஆஃப் சைடில் பாயிண்டில் கவர்ஸில் அடிச்சிருக்காரு. 2 ஃபீல்டர் விரட்டி போயிட்டுருக்காங்க. பந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. ஒரு ஓவருக்கு 14 ரன் அடிச்சிருக்காங்க வன்னியன் விடுதி. அதற்காக எந்த விக்கெட்டையும் இழக்கலை. 2வது ஓவர் போட வடவாளம் டீமுக்காக நெம்மக்கோட்டை டீம்லேருந்து ராம்கி. பால் உடம்புலே பட்டிருக்கு. ரன் எடுக்க எந்த வாய்ப்பும் இல்லை. டாட் பால். ஸ்ட்ரைக்கில் கண்ணன். அவருக்கான 2வது பந்து. இதுவும் ஒரு டாட் பால். பெரிய சுத்து. இன்னொரு வைடு ரீபால். ஸ்கூப்புக்கான ட்ரை. நல்ல ஸ்கூப். 1 பவுன்ஸில் பவுண்ட்ரி. அடுத்த பந்து ரிவர்ஸ் திரும்பி அதுவும் அடிச்சுட்டாருங்க. இங்கே 4க்கான வாய்ப்பு. 4 ஹேட்ரிக் பவுண்ட்ரி கண்ணன் பேட்லேருந்து வந்திருக்கு வன்னியின் விடுதி டீமுக்காக. இந்த ஓவரோட லாஸ்ட் ஓவர் வந்து எக்ஸலில் திருப்பி விட்டுருக்காரு. அதுவும் ஒரு 4க்கான வாய்ப்பு. தொடர்ந்து 4 பவுண்ட்ரி அடிச்சிருக்காரு. பவர் பிளேயை கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஓவராக எடுத்து போயிருக்காங்க வன்னியின் விடுதி. ஓவருக்கு 31 ரன் அடிச்சிருக்காங்க வன்னியின் விடுதி. நல்ல ஒரு ஸ்டார்ட்டு. விக்கெட் எதுவும் இல்லாமல் 3வது ஓவர் போட நெம்மக்கோட்டை சுரேஷ் வடவாளம் டீமுக்காக என்ன செய்கிறாருன்னு பார்ப்போம். பந்து ஸ்லோயரில் சொக்க வச்சுட்டாரு. இட்ஸ் அ டாட் பால். எக்ஸலன்ட் ஸ்டார்ட். 2வது பந்து குயிக்கரா. அங்கே ஃபீல்டர் மணி. நல்ல கேட்ச். ரெண்டு போயிட்டு இருந்த ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணியிருக்காரு சுரேஷ். நியூ பேட்ஸ்மேன் நவீன். லெஃப்ட் ஹேண்ட் ஸ்ட்ரைக். பெரிய சுத்து. ஒரு நல்ல ஒரு ஸ்லோயர். அதுவும் ஒரு டாட் பால். வந்து நவீனுக்கு அதுவும் ஒரு பெரிய சுத்து. இது ஒரு டாட் பால். எக்ஸலண்ட் ஓவர். அடுத்த பந்து கண்டினியூவாக 3 டாட்டு போட்டிருக்காரு. 4 டாட்டை போட்டிருக்காரு நெம்மக்கோட்டை சுரேஷ். போன பந்து ஒரு வைடு ரீபால். தூக்கி விட்டுருக்காரு. அங்கே ஃபீல்டர் பிரசாத். நல்ல கேட்ச். ரன்னிங் கேட்ச் பிடிச்சிருக்காரு பிரசாத். இந்த ஓவரை போட்ட சுரேஷ் 2 விக்கெட் எடுத்து ஒரே ஒரு எக்ஸ்ட்ராவில் மட்டும் ஒரு ரன் கொடுத்துருக்காரு. எக்ஸலண்ட் ஓவர். அகெயின் மாஞ்சனோட பிரசாத் வந்திருக்காரு. அவருக்கான 2வது ஓவர். இந்த மேட்சுக்கான 4வது ஓவர். ஸ்ட்ரைக்கில் கண்ணன். ஃபஸ்ட் பால். நல்ல ஒரு டிஃபென்ஸ். சிங்கிளுக்கான வாய்ப்பு. 1 ரன் கம்ஃபர்டபுளாக ஓடி எடுத்திருக்காங்க. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக். 2வது பந்து விட்டு தட்ட பார்த்தாரு. இது ஒரு குயிக்கரான பால். டாட் பால். அடுத்த பந்து அரைக்குழி பந்து லெக் சைடில் மடக்கி அடிச்சிருக்காரு. இங்கே ஃபீல்டர் மணி விரட்டி வந்துக்கிட்டு இருக்காரு. நல்ல ஒரு த்ரோ. 1 ரன் மட்டும். வந்து கண்ணனுக்கு ஆஃப் சைடில் கேப்பில் அங்கே ஃபீல்டர் விஜய் இருக்கார். எடுத்து வீசுறதுக்குள்ளே நல்ல ஒரு த்ரோ. 1 ரன். நல்ல ஒரு யாக்கிங் லென்ஸில் போடப்பட்ட பந்து பவுலரே விரட்டி போயிருக்காரு. 2 விக்கெட்டுக்கான வாய்ப்பு. 1 ரன் 1 விக்கெட். இந்த ஓவரோட கடைசி பந்து யாக்கர். நல்ல ஒரு பால். 2 விக்கெட்டுக்கான வாய்ப்பு. அடிச்சுட்டாருன்னு நினைக்கிறேன். விக்கெட். எந்த பந்தையும் சந்திக்காமல் விக்கெட் ஆகி வெளியே போகிறார் ராஜா. பேட்ஸ்மேன் பிரபாவுக்கு சுரேஷ் கிட்டே இருந்து 2வது பந்து இந்த ஓவருக்கு. நல்ல ஒரு ஸ்லோவர். நல்ல ஒரு இடத்துல போட்டிருக்காரு. டாட் பால். வந்து ஏறி போயிட்டு அடித்து பேட்டில் 2 டைம் மீட் ஆகி 2 விக்கெட்டுக்கான வாய்ப்பாக 1 ரன் மட்டும். அடுத்த பந்து இதுவும் ஒரு ஸ்லோயரு. அதை தெளிவாக பார்த்து அடிச்சிருக்காரு. 6க்கான வாய்ப்பு. அது ஒரு 6. வந்து குயிக்கரான பந்து. உடம்பு லைனில் ரன்களை நம்மளோட வாய்ப்பு இல்லை. டாட் பால். 5 ஓவருக்கு 44 ரன் அடிச்சிருக்காங்க வன்னியின் விடுதி. 6வது ஓவர் போட பிள்ளையார். அவருக்கான ஃபஸ்ட் ஓவர். ஃபஸ்ட் பால். குயிக்கரான பால். இட்ஸ் அ டாட் பால்.
செகண்ட் பால். டாஸ் பந்து ஸ்ட்ரைட்டில் தூக்கி விட்டுருக்காரு. ஃபீல்டர் விரட்டி வந்துக்கிட்டு இருக்காங்க. 2 ரன்னுக்கான முயற்சி. 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. போன பந்து ஒரு வைடு ரீபால். நல்ல ஒரு பந்து. இது ஒரு டாட் பால். விக்கெட்டுக்கான வாய்ப்பில். போன பந்து 2ஆம் ஓவர் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு விக்கெட் கொடுத்துருக்காங்க. விக்கெட் இருந்து வெளில போகிறார் பிரபா. போன பந்து ஒரு வைடு ரீபால். எக்ஸைல திருப்பி விட்டுருக்காரு. ஃபீல்டர் வருவாரா? 2 ரன்னுக்கான முயற்சி. 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. அடுத்த பந்து யாக்கர். நல்ல ஒரு பந்து. 2 ரன்னுக்கான வாய்ப்பு இருக்குமான்னு பார்த்தா பவுலரே வந்து எடுத்துட்டாரு. ஸோ 1 ரன் மட்டும் இந்த பாலில். அடுத்த பந்து குயிக்கரான பந்து. எக்ஸலண்டான ஒரு பந்து. டாட் பால். 6 ஓவருக்கு 51 ரன் அடிச்சிருக்காங்க வன்னியன் விடுதி. இந்த இன்னிங்ஸ்க்கான லாஸ்ட் ஓவரை போட நெம்மக்கோட்டை இளையராஜா ஃபஸ்ட்டு வந்து நல்ல ஒரு யாக்கர். 2 ரன்னுக்கான வாய்ப்பு. கீப்பர் 2க்கு அடிச்சிருக்காங்க. 1 ரன் ஒரு விக்கெட். அடுத்த பேட்ஸ்மேன் நளின் ஸ்ட்ரைக். அவருக்கான 2வது பந்து லேக் சைடில் அடிச்சிருக்காங்க. மிட் விக்கெட்டில் மணி. அருமையான ஒரு த்ரோ. 1 ரன் மட்டும். அடுத்த பந்து உடம்பு லைனில் வந்த பந்தை திருப்பி விட்டுருக்காங்க. 4 ரன்னுக்கான வாய்ப்பா. அது ஒரு 4. அடுத்த பந்து அருமையான ஒரு பந்து. பெரிய சுத்து. இது ஒரு டாட் பால். அடுத்த பந்து டைரக்டாக ஃபீல்டர் கையிலன்னு நினைக்கிறேன். நல்ல கேட்ச் மணி. லாஸ்ட் ஒரு பந்து ஸ்லைஸ் பண்ணியிருக்காங்க ஆஃப் சைடில். அங்கே 2 ஃபீல்டர் விரட்டி போய்கிட்டு இருக்காங்க. விஜய் 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. 2 ரன் ஒரு விக்கெட். 7 ஓவருக்கு 58 ரன் அடிச்சுக்கோங்க வன்னியின் விடுதி. 59 ரன் டார்கெட் ஃபார் வடவாளம். என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம். வடவாளம் டீமுக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் சின்ராசு, நான் ஸ்ட்ரைக்கில் நெம்மக்கோட்டை சுரேஷ். ஃபஸ்ட்டு ஓவர் ஸ்டார்ட் பண்ண கௌதம். போன 2வது பந்து இருக்க முடியல, சாரி. ஏற்கனவே அடிச்சிருக்காரு. அங்கே ஒரு ஃபீல்டர் இருக்கார் நளின். மிஸ் ஃபீல்டு பண்ண அது ஒரு 4 டாட்டு. 2வது பந்து 4 அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சிருக்காரு சின்ராசு. அடுத்த பந்து ஒயிடில் உரசி போட்ட பந்து. இது ஒரு ஒயிட் பந்து. ஒரு ஒயிடு. இது ஒரு ரீபால். டாஸ் பால் எடுத்து அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் கைலாஷ் இருக்கார் 1 பவுன்ஸில். அதுவும் ஒரு 4. மிஸ் ஃபீல்டர் 4 ரன்னு. வந்து உடம்பு லைனில் வந்த பந்து சில திருப்பி விட்டுட்டு ஒரு ஃபீல்டர் இருக்காங்க. குட் ஸ்டாப். 4 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. நெம்மக்கோட்டை அணியின் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சுரேஷ். இன்றைக்கி வடவாளம் டீமுக்காக அவர்மிப்பட்ட பந்து கவர்ஸில். இது ஒரு 4. 3-4 ஒரு சிங்கிள். இந்த ஓவரை எக்ஸ்பென்சிவாக எடுத்து போயிட்டு இருக்காங்க வடவாளம். 1 ஓவருக்கு 14 ரன் அடிச்சிருக்காங்க. விக்கெட் எதுவும் இல்லாமல் வடவாளம். வன்னியன் விடுதி டீமுக்காக 2வது ஓவர் போட ஜெயக்குமார். இவர் ஒரு லெஃப்ட் ஆம் பவுலர் நினைக்கிறேன், சாரி ரைட் ஆம் பவுலர். நல்ல ஒரு யாக்கர். கேட்சுக்கு அப்பீல் பண்ணுறாங்க. அது வந்து நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஜெயக்குமார். கேட்சுக்கான வாய்ப்பா. ட்ராப் பண்ணியிருக்காங்க. ஓடி எடுக்கப்பட்ட 1 ரன் மட்டும். நல்லா ஆடிக்கிட்டு இருக்க பேட்ஸ்மேனுக்கு லைஃப் கொடுத்துருக்காங்க வன்னியன் விடுதி. இப்போ வந்து ஸ்ட்ரைக்கில் சுரேஷ் வந்திருக்காரு. என்ன செய்கிறாருன்னு பார்ப்போம். ஃபீல்டர் விரட்டி போயிட்டு இருக்காங்க. கேட்சுக்கான வாய்ப்பா. நல்ல கேட்ச் கண்ணன். அடுத்த பேட்ஸ்மேன் ராம்கி வடவாளம் டீமுக்காக என்ன செய்கிறாருன்னு பார்ப்போம். அது ஒரு விக்கெட்டுக்கான அப்பீல் பண்ணுறாங்க. அது ஒரு விக்கெட். பேட்ஸ்மேன் சூர்யா வந்திருக்காரு. ஹேட்ரிக் விக்கெட்டுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஜெயக்குமார் என்ன செய்கிறாருன்னு பார்ப்போம். அடிச்சிருக்காங்க. நளின் விரட்டி வந்துட்டு இருக்காரு. ஓடி எடுக்கப்பட்ட 1 ரன் மட்டும். அடுத்த பந்து ஸ்ட்ரைக்கில் சின்ராசு. நல்ல ஒரு பந்துங்க. டாட் பால். 2 ஓவருக்கு 16 ரன் அடிச்சிருக்காங்க வடவாளம். 3வது ஓவர் போட கண்ணன். பால். நல்ல ஒரு பந்து. கீப்பர் மிஸ் பண்ண அருமையான ஒரு பேக்கப். விடுமலையில் வந்திருக்காரு. ஓடி எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? 2 டாட்டு. தொடர்ச்சியாக 2 டாட்டை போட்டிருக்காங்க கண்ணன். இந்த பந்து உள்ள விழுந்த பந்து தூக்கி வெளியில் அடிச்சிருக்காரு. கேட்சுக்கான வாய்ப்பா. 6.
அடுத்த பந்து யார் அடித்த பேட்ஸ்மேன் என்ன பண்ணுறாரு பார்ப்போம். ஒரு ஸ்லோயர் நல்ல ஒரு கேட்ச்சு. யார் அடித்த பந்து அடுத்த பந்தை வெளியே இருக்கிறாங்க கண்ணன். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் பிளேயர் வந்திருக்காரு. மீட் பண்ணுற மொதல் பந்து பெரிய சுத்து நல்ல ஒரு பால். ஒருக்கான கடைசி பந்து அது ஒரு ஸ்லோயர் டாட் பால். ஒரே ஒரு 6 மட்டும் விட்டு கொடுத்து எக்ஸலண்டாக போட்டிருக்காங்க இந்த ஓவரை கண்ணன். எகைன் 2வது ஓவர் போட ஜெயக்குமார் வின் பண்ணுற மொதல் பந்து லெக்ஸில் திருப்பி விட்டுருக்காங்க. ஃபீல்டர் எடுக்கிறதுக்குள்ளே 2 ரனுக்கான வாய்ப்பா. 1 ரன் மட்டும். இந்த பந்து பிள்ளையாருக்கு ஜெயக்குமார் டேஸ் பந்து கைலாஷ் விரட்டி போயிட்டு இருக்காரு. 1 பவுன்ஸில் அது ஒரு 4. அடுத்த பந்து நேருக்கு நேர் அடிச்சிருக்காங்க. அங்கே ஃபீல்டர் நாளின் விரட்டி வர்றதுக்குள்ளே நல்ல ஒரு ஃபீல்டிங். நாளில் 1 ரன் மட்டும். அடுத்த பந்து சின்ராஸுக்கு டேஸ் பந்தை மிஸ் பண்ணியிருக்காரு. அது வந்து ஆஃப் சைடில் அடிச்சிருக்காங்க. ஃபீல்டர் விரட்டி போகிறாங்க. நல்ல ஒரு ஸ்டாப். 1 ரன் மட்டும். இதுக்கான லாஸ்ட் பந்து பிளேயர் ஆன் ஸ்ட்ரைக். நல்ல ஒரு பந்து நேருக்கு நேரம் அடிச்சிருக்காங்க. நல்ல ஒரு ஃபீல்டிங். ஓடி எடுக்கப்பட்ட 1 ரன் மட்டும். 1 ரன். 8 பந்துக்கு 29 ரன் அடிக்கணும். இந்த ஓவரை போட வந்திருக்கிறது கண்ணன். இந்த ஒரு மேட்ச் ஓவராக இருக்க போகுது. பார்ப்போம் யார் பக்கம் வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு. 18 பந்துக்கு 29 ரன். ஸ்ட்ரைக்கில் பிள்ளையார். ஸ்லோயருங்க. அருமையான ஒரு பந்து வீச்சு. 2வது பந்து அதுவும் ஒரு நல்ல ஒரு பந்து. தொடர்ச்சியாக 2 டாட் பால் போட்டு பேட்ஸ்மேனுக்கு ப்ரெஷரை போட்டிருக்காங்க. விட்டு அடிக்கப்பட்ட பந்து அது ஒரு 4க்கான வாய்ப்பா. அது ஒரு 4 பந்து. 4 அடித்த பேட்ஸ்மேனுக்கு உள்ளே விழுந்த பந்தை தூக்கி வெளியில் அடிச்சுட்டாரான்னு பார்ப்போம். கேட்சுக்கான வாய்ப்பா. 6 அடித்து ப்ரெஷரை ரிலீஃப் பண்ணியிருக்காரு பிள்ளையார். அரௌண்ட் விக்கெட்லேருந்து உயர்த்தப்பட்ட பந்து கேட்சுக்கான வாய்ப்பா. விக்கெட் கீப்பர் போயிருக்காங்க. அது ஒரு ட்ராப். லைஃப் கிடச்சிருக்கு. 6 அடித்து 4 அடித்த பேட்ஸ்மேனுக்கு ஒரு லைஃப் கொடுத்துருக்காங்க. அன்னையன் விடுதி அவரோட கடைசி ஒரு பந்து சின்ராஸுக்கு அடிச்சுட்டாருங்க. வானம் உயர தூக்கி அடிச்சுட்டாரு. அது ஒரு 6. ஃபஸ்ட்டு 3 பந்தை தன்னோட கண்ட்ரோலில் வச்சுருந்தாலும் அடுத்த 3 பந்தை பேட்டிங் டீம் டாமினேட் பண்ணியிருக்காங்க. 12க்கு 12 மாதிரி மேட்ச் மாறிடுச்சு. இந்த ஒரு போட மூர்த்தி. ஸ்ட்ரைக்கில் பிள்ளையார். முதல் பந்து கீப்பர் அப் டு அரைக்குழி பந்து ஆஃப் சைடில் கீப்பர் பக்கமாக வந்துருக்காங்க. ஃபீல்டர் அஜித் மிஸ் பண்ண 1 ரன் மட்டும். 2வது பந்து உள்ளே தூக்கி போட்ட பந்து எங்கள் ஃபீல்டர் கையில் தான் விழுகுன்னு நினைக்கிறேன். நல்ல கேட்ச். பேட்ஸ்மேன் மாஞ்சன் விடுதி பிரசாத் அவர் மீட் பண்ணுற முதல் பந்து ஒய்டுக்கான வாய்ப்பு. ஒரு அகலப்பா பந்து ஒரு ஒய்டு. வட மைனில் வந்த பந்து ஒய்டுக்கான வாய்ப்பா. டாட் ஒரு ஒய்டு ரீபால். உள்ளே விழுந்த பந்து நோட்டுக்கான வாய்ப்பா. டாட் பா. அந்த 7 ரன் அடிக்கணும். விட்டு அடிக்க பார்த்தாரு ஸ்லோயர். இது ஒரு டாட் பால். இதுக்கு 7 ரன் அடிக்கணும். பவுலர் கைலாஷ். முதல் பந்து லெக்ஸில் திருப்பி விட்டுருக்காங்க. அது ஒரு மரத்தில் பட்டு ஆளுக்கான வாய்ப்பா. ஓடி இருக்கப்பட்ட 2 ரன் மட்டும். இதுக்கு 5 தட்டி விட்டு ஓடி இருக்காங்க. 2 ரன்னுக்கான வாய்ப்பானு பார்ப்போம். 2 ரன் ஓடி எடுத்துட்டாங்க. 3 டாட் பாலுக்கான வாய்ப்பா. கீப்பர் மிஸ் பண்ண 1 ரன் ஓடி எடுத்து அங்கே பவுலரை மிஸ் பண்ண 2 ரன் ஓடி எடுத்துட்டாங்க. மேட்ச்சு ட்ரா ஆக்கிட்டாங்க. அடித்தா மேட்ச் வின்னிங் பை வடவாளம். தட்டி விட்டு ஓடிட்டாங்க. ஸோ இந்த ஒரு ரனோட இந்த ரவுண்டை வின் பண்ணி வடவாளம் செகண்ட் ரவுண்டுக்கு குவாலிஃபை ஆகுறாங்க. ஹார்ட் லக் ஃபார் ஒன் விடுதி. குட் பிளே பை பிள்ளையார்.